கல்லான இதயத்தை எடுத்து விடு, எம்மை கனி உள்ள நெஞ்சுடனே வாழவிடு. கல்லான இதயத்தை எடுத்து விடு, எம்மை கனி உள்ள நெஞ்சுடனே வாழவிடு. எம்மையே நாங்கள் மறக்க விடு, எம்மையே நாங்கள் மறக்க விடு. கொஞ்சம் ஏனையோ துன்பம் நினைக்க விடு. இறைவாயிரோ வருகின்றோம், உம் திரு உள்ளம் நிறைவேற்ற. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று தாய் திருவையானது நம் அனைவரையும் இறந்த நம்பிக்கையாளர் அனைவரின் நினைவு நாளை கொண்டாட அழைக்கிறது. துன்புறும் திருச்சபை என்று அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம். திரு அவையிலே நாம் அனைவரும் ஒரு திருப்பயணிகள். எனவே திருப்பயண திருச்சபை என்று நம்மை அழைப்போம், பில்கிரிம் சர்ச் என்று அழைப்போம். மாட்சி பெற்றவர்கள், ஏற்கனவே இறந்து நல்ல பரிசுத்தமாக வாழ்ந்த அவர்களை புனிதர்கள் என்று அழைப்பார். அவர்களை மாட்சி பெற்ற திருச்சபை என்று, குளோரிஃபைங் சர்ச் என்று அழைப்பார்கள். ஆனால் இங்கு வாழ்ந்து வாழ்க்கையில் சிறு சிறு தவறுகள் செய்து ஆண்டவருக்கு முன்பாகவும் மக்களுக்கு முன்பாகவும் பல விதமான தீமைகளை செய்து இறந்தவர்களை அந்த ஆன்மாக்கள் சென்று சேர்ந்து துன்பப்படுகின்ற நிலையை துன்புறும் திருச்சபை என்று அழைப்பார்கள். த பியூரிஃபைங் சர்ச், பர்கட்ரி என்று அழைப்பார்கள். அங்கு இருக்கின்ற ஆன்மாக்களுக்கு நாம் ஜெபிக்க வேண்டும் என்று இன்றைய நாள் அழைக்கிறது. நம்முடைய ஜெபங்கள், தபங்கள், தானங்கள் இந்த ஆன்மாக்களை பரிசுத்தமாக்கி குளோரிஃபைங் சர்ச், மாட்சி உறும் திருச்சபைக்கு மக்களை அழைத்து செல்ல முடியும் என்பதற்காக இந்த திரு அவை இந்த ஒரு நாளை நமக்கு தந்திருக்கின்றது. நன்றி செலுத்துவோம் ஆண்டவருக்கு. இப்படி ஒரு நாளை திரு அவை நமக்கு தந்ததற்காக. இது பழம்பெரும் ஒரு பாரம்பரியம். பாரம்பரியத்தின் வழியாக நம்முடைய அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, இப்போ இருந்தவர் மட்டும் இல்லை, தாத்தா பாட்டி மட்டும் இல்லை, நம்முடைய முன்னோர்கள் அவள் செய்த பாவம் கூட மன்னிக்கப்பட்டு அவள் அனைவருமே அந்த குளோரிஃபைங் சர்ச், மாட்சியுறும் திருச்சபையிலே அங்கத்தினர்களாக கடவுளை பார்க்கின்ற பாக்கியம் பெற்றவர்களாக, நேருக்கு நேர் பார்க்கின்ற பாக்கியம் பெற்றவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக திரு அவை அழைக்கிறது, நம் ஜெபங்களை எதிர்பார்க்கிறது. எனவே இந்த நாளிலே நாம் அப்படிப்பட்ட ஆன்மாக்களுக்காக ஜெபிப்போம். ஆன்மாக்களுக்காக ஜெபிக்க மறுத்திருந்தால் ஆண்டவரிடம் உருக்கமாக மன்னிப்பு நாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தே. என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் அனைவருக்கும் நிறைவாழ்வு அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே
மன்றாடுவோமாக. இறைவாவும் ஒரே திருமகன் சாவை வென்று விண்ணுலகிற்கு கடந்து செல்ல செய்தீரே. அதனால் இறந்தோம் அடியார்கள் இம்மை வாழ்வுக்கு உரிய இறக்கும் தன்மையை வெற்றி கொண்டு தம்மை படைத்தவர் எனவும் மீட்பர் எனவும் உம்மை முடிவின்றி கொண்டாட கண்டுகளித்திட அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றீர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவர் அருளும் மீட்புக்காக அமைதியுடன் காத்திருப்பதே நலம். புலம்பல் நூலிலிருந்து வாசகம். அமைதியை நான் இழக்கச் செய்தீர், நலம் என்பதையே நான் மறந்துவிட்டேன். என் வலிமையும் ஆண்டவர் மீது நான் கொண்டிருந்த நம்பிக்கையும் மறைந்து போயின என்று நான் சொல்லிக்கொண்டேன். என் துயரத்தையும் அலைச்சலையும் எட்டிக்காடியையும் கசப்பையும் நினைத்தருளும். அதை நினைத்து நினைத்து என் உள்ளம் கூனி குறுகுகின்றது. இதை என் நினைவுக்கு கொண்டு வருகின்றேன். எனவே நான் நம்பிக்கை கொள்கிறேன். ஆண்டவரின் பேரன்பு முடிவுறவில்லை, அவரது இரக்கம் தீர்ந்து போகவில்லை. காலைதோறும் அவை புதுப்பிக்கப்படுகின்றன. நீர் பெரிதும் நம்பிக்கைக்குரியவர், ஆண்டவரே என் பங்கு என்று என் மனம் சொல்கின்றது. எனவே நான் அவரில் நம்பிக்கை கொள்கின்றேன். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போருக்கும் அவரை தேடுவோருக்கும் அவர் நல்லவர். ஆண்டவர் அருளும் மீட்புக்காக அமைதியுடன் காத்திருப்பதே நலம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடம் இருந்தே வருகின்றது. சொல்வோம். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வருகிறது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வருகின்றது. ஆண்டவர் இரக்கம் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வருகின்றது. தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இறங்குகின்றார். அவர் நமது உருவத்தை அறிவார். நாம் தூசி என்பது அவர் நினைவில் உள்ளது, அவர் நினைவில் உள்ளது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வருகின்றது.
நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வருகின்றது. மனிதரின் வாழ்நாள் புல்லை போன்றது, வயல்வெளி பூவென அவர்கள் மலர்கின்றார்கள். அதன் மீது காற்று அடித்ததும் அது இல்லாமல் போகின்றது, அது இருந்த இடமே தெரியாமல் போகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வருகின்றது. இரண்டாம் வாசகம். சாவு முற்றிலும் ஒழிந்தது, வெற்றி கிடைத்தது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 51 57 வரை. சகோதரர் சகோதரிகளே, இதோ ஒரு மறைப்பொருளை உங்களுக்கு சொல்கிறேன். நாம் யாவரும் சாக மாட்டோம், ஆனால் அனைவரும் மாற்று உரு பெறுவோம். ஒரு நொடி பொழுதில், கண்ணிமைக்கும் நேரத்தில், இறுதி எக்காலம் முழங்கும் போது இது நிகழும். எக்காலம் முழங்கும் போது இறந்தோர் அழிவற்றவர்களாய் உயிருடன் எழுப்பப்படுவர். நாமும் மாற்று உரு பெறுவோம். ஏனெனில் அழிவுக்குரிய இவ்வுடல் அழியாமையை அணிந்தாக வேண்டும், சாவுக்குரிய இவ்வுடல் சாகாமையை அணிந்தாக வேண்டும். அழிவுக்குரியது அழியாமையையும் சாவுக்குரியது சாகாமையையும் அணிந்து கொள்ளும்போது மறைநூலில் எழுதியுள்ள வாக்கு நிறைவேறும். சாவு முற்றிலும் ஒழிந்தது, வெற்றி கிடைத்தது. சாவே, உன் வெற்றி எங்கே? சாவே, உன் கொடுக்கு எங்கே? பாவமே சாவின் கொடுக்கு. பாவத்துக்கு வலிமை தருவது திருச்சட்டமே. ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே வாருங்கள். உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 11, இறை திருவசனங்கள் 25 30 முடிய. அக்காலத்தில் இயேசு, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கின்றார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் அவர்,
பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். திரு இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம்முடைய தாய் திருவையானது ஒரு அற்புதமான விழாவை கொண்டாட அழைக்கிறது. இறந்த ஆன்மாக்களை நினைவு கூர்ந்து அவர்கள் அனைவருமே ஆண்டவருடைய பேரின்பத்திலே எப்பொழுதுமே வாழ வேண்டும் என்பதற்காக ஜெபிக்க ஒரு நாள். ஒரு கேள்வி, எதுக்காக இந்த ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கணும், ஏன் ஜெபிக்கணும் என்கின்ற ஒரு கேள்வி. அதற்கு ஒரு விடையாக இன்றைய 2ஆம் வாசகம் அமைகிறது. சாவு முற்றிலும் ஒழிந்தது, வெற்றி கிடைத்தது என்கின்ற ஒரு வார்த்தை. பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்துல, முதல் திருமுகத்துல 15ஆம் அதிகாரத்துல கேட்கிறோம். சாவு முற்றிலும் ஒழிந்தது, வெற்றி கிடைத்தது. அது என்ன சாவு முற்றிலும் ஒழிந்தது? ஏன் அப்படி சொல்றார்? ஆண்டவர் அதற்கு ஒரு விடயத்தையும் தருகின்றார், விடை தருகிறார். மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 28வது இறைவார்த்தையில இயேசுவே தன்னுடைய திருவாய் மலர்ந்து கற்பிக்கின்ற ஒரு வார்த்தை, ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவருக்கு அஞ்ச வேண்டாம், ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள் என்கின்ற ஒரு வார்த்தை. ரெண்டுத்தையும் சேர்த்து பாருங்களேன். எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்கிற கேள்விக்கு ஆன்மாக்கள் அழியாமல் ஆண்டவரிடம் செல்ல வேண்டும், ஒரு விடை. அடுத்த ஒரு விடை, அப்போ இந்த ஆன்மாலாம் அழியாம போனா அப்போ இறந்ததுக்கு அப்புறம் ஒரு அழிவு உண்டா? உண்டு. சாவு முற்றிலும் ஒழிந்தது என்கின்ற வார்த்தை, எப்படி சாவு மொத்தமா அழிய முடியும்? நம்ம செத்துட்டோமே, அதுக்கப்புறம் நான் மறுபடியும் ஒரு சாவு உண்டு, ஆன்மாக்களின் சாவு உண்டு. ஆன்மாக்கள் சபிக்கப்பட்டு நரகத்திற்கு தள்ளப்படுவது முற்றிலுமான சாவு, ஒட்டுமொத்தமான சாவு. நம்முடைய உடல் உயிர் பிரிகின்ற பொழுது அது நம்ம சாவுன்னு சொல்றோம். ஆனால் விசுவாசிகளுக்கு, நம்பிக்கையாளருக்கு இது சாவு அல்ல, மறு உலகின் சாவு தான் பெரிய சாவு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு அழிவை இந்த ஆன்மாக்கள் பெற்றுவிடக்கூடாது என்பதற்காக திரு அவை கூறுகின்ற செய்திதான் ஜெபியுங்கள். ஆண்டவர் சொன்ன வார்த்தை மறுபடியும் யோசிச்சு பாருங்க. உடலை கொள்பவருக்காக அழிய நீங்க கவலைப்படாதீங்க, அது பரவாயில்ல, இறந்து போனால் நான் கூட சாவ போறேன். ஆண்டவர் சொல்லலையே, என்னையும் கொன்றுவாங்க, கவலைப்பட தேவையில்ல. ஆனால் ஆன்மாவையும் உடலையும் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். அப்ப ஆன்மாவை அழிக்க முடியும் யாரால? கடவுளால் மட்டுமே. அந்த ஆன்மா பரிசுத்தமா வாழ முடியலன்னா அந்த ஆன்மாவை அழிக்க முடியும் என்று ஆண்டவர் கூறுகின்றார். அப்போ இந்த ஆன்மாக்கள் அழியாமல் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால், நிலை வாழ்வுக்கு போக வேண்டும் என்றால் நாம் அதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று திரு அவை அழைக்கிறது. அதனால்தான் பவுலடிகளார் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் 6ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தையில சொல்வார், கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின். அப்ப என்ன அர்த்தம்னா, எவ்வாறு கிறிஸ்து இறந்தாரோ அது போன்று மண்ணுலகிலே பிறக்கின்ற அனைவருக்கும் இறப்பு உண்டு. அழிக்க முடியாத ஒன்றுமே இல்லை. பிளாஸ்டிக் கூட அழிஞ்சிடும், பல ஆண்டுகளுக்கு அப்புறம் அழிஞ்சிடும். அழிக்க முடியாத எதுவுமே இல்லை. உருவாக்கப்பட்ட அனைத்துமே அந்த அழிவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின், கிறிஸ்துவை போன்று நாமும் பல துன்பங்கள் பற்றி எவ்வளோ வேதனைப்பட்டு நம்ம இறந்தா கூட அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை என்று கூறுகின்றார். மறுபடியும் வாழ முடியும், ஆன்மா மறுபடியும் உயிர் பெற முடியும், ஆண்டவர் கூட சேர்ந்து வாழ முடியும் என்று பவுல் எழுதுறார். அர்த்தம் உண்டு. அப்போ மறு உலக வாழ்விற்கு நாம் வழிவகுக்க வேண்டும். நமக்கு முன்னாடி சென்றவங்க எல்லாமே இப்போ ஒரு சில முதல்ல சொன்ன இல்லையா, பர்கட்ரி, துன்புறும் திருச்சபை, அங்க பல ஆன்மாக்கள் துன்பப்பட்டு இருக்கின்றலாம். ஐயோ என்னுடைய ஆன்மா இன்னும் ஆண்டவர்கிட்ட போலையே, ஏன் ஆன்மா ஆண்டவர்கிட்ட போனோம்? அதுக்கு ஒரு கேள்வி விடையாக யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 40வது இறைவார்த்தையில ஆண்டவர் கூறுவார்,
நல்லா கேளுங்க. மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதே தந்தையின் திருவுளம். அப்போ ஆண்டவருக்கு ஒரு டிசைர் உண்டு. ரொம்ப ரொம்ப தீர்க்கமான ஒரு எண்ணம் உண்டு. என்னது? அவருடைய மகன் மண்ணுலகிலே வந்து மக்களுக்காக பாடுபட்டு இருந்து மக்களின் உயிர்ப்புக்காக தன்னையே வழங்குகின்ற அவரை மறுபடியும் காண வேண்டும். அந்த அரியணையில் இருக்கின்ற ஆண்டவரை மறுபடியும் பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால் மட்டுமே ஆன்மாவின் நிறைவு. சாவு இல்லை, நிறைவு. ஒரு ஒரு தாய்க்கு, மகப்பேறு உள்ள தாய்க்கு எப்போ நிறைவுனா, குழந்தை பிறந்த வழிலாம் இல்லை, அந்த வழியை தாண்டி குழந்தையை கையில் ஏந்துகின்ற பொழுது நிறைவு. ஒரு பிரியாணி ஃபுல்லாக வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நிறைவு, பிரியாணி வந்துச்சு இல்லை, அது உண்ட பிறகுதான் நிறைவு. இப்படிதான் ஆன்மாவுக்கும் ஒரு நிறைவு ஏற்படுகிறது. எப்படி? ஆண்டவரை நமக்காக பாடுபட்டு இறந்த அந்த கடவுளை அரியணையிலே காணக்கூடிய பாக்கியம் பெறுகின்ற ஆன்மா நிறைவாக செல்லும். அந்த ஒளியை பார்க்க, beatific vision சொல்லுவாங்க. Go to heaven to have that beatific vision. ஆண்டவருடைய இந்த மாட்சி பொருந்திய அந்த காட்சியை காண வேண்டும். அதுதான் ஆன்மாவுடைய ஒரு ஆக்கம், ஒரு ஊக்கம். அதான் அதுக்காக தான் போராடும் ஆன்மா. அந்த ஆன்மாவின் போராட்டத்திற்கு நாம் உறுதுணையாக, அந்த அணிந்து கொண்டிருக்கிற திரிக்க கொஞ்சம் உற்சாகமாக நம்முடைய ஜெபங்கள் எண்ணெயாக மாறுகிறது. அதுக்காக தான் நம்ம ஜெபிக்கிறோம், வேற எதுக்காகவும் இல்லை. இந்த ஆன்மாக்கள், அவர் எவ்வளவு மோசமான இருந்த ஆளை கூட பரவாயில்ல, என்கிட்ட பேசினது இல்லைங்க, செத்து போறாங்க, நல்ல வேலை செத்துட்டாங்க சொன்னாலும் பரவாயில்ல, அந்த ஆன்மாவுக்கு நம்முடைய ஜெபம் தேவை. அந்த ஆன்மா நம்ம ஜெபிக்கின்ற பொழுது அது மேல் படிந்துள்ள அழுக்குகள் அகற்றப்படும். ஏன்? ஆண்டவர் முதல் வாசல் வாச்சோம் இல்லையா, அவருடைய இரக்கம் இன்னும் இருக்கு, இன்னும் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவருடைய இரக்கம், அவருக்கு இரக்கத்துக்கு எல்லையே இல்லை. நாம் ஜெபிக்கின்ற பொழுது அந்த அரியணையில் இருக்கின்ற ஆண்டவரை காண்பதற்கு அந்த ஆன்மா செல்வதற்கு முன்பாக ஆண்டவர் இரக்கம் இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போ நம்முடைய ஜெபங்கள் அந்த ஆன்மாவை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கின்றன. மாற்ற முடியும் என்று கூறுகின்றது திரு அவை. அதற்காக தான் அழைக்கப்படுகிறது. சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கல்லறைக்கு போனாலே அழுதுகிட்டே இருப்பாங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 20 வருஷம் 30 வருஷம்னா அழுதுட்டு தான் இருப்பாங்க. ஒரு சிறிய ஒரு கதை. ஒரு அப்பாவுக்கு பிள்ளை மேல, பெண் பிள்ளை, ரொம்பவும் பாசம் அதிகம், தீராத பாசம் அந்த பிள்ளை மேல. சின்ன வயசுலயே அம்மா இறந்துட்டாங்க, அதனால அப்பா தான் பார்த்துக்கிறாரு. அப்போ எல்லா பாசத்தையும் கொட்டி வளர்க்கிறார் அந்த பிள்ளை மீது. அந்த பிள்ளை நல்லா வளருது. திடீர்னு ஒரு நாள் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. உடனே அப்பா பரிதவித்து எல்லாம் போய் டாக்டர்கிட்ட கூட்டு போறாரு, உடம்பு எல்லாம் பார்க்கறாரு, எல்லாம் பார்க்கறாரு, முடியல. குழந்தை இறந்து விடுகிறாள். இறந்த குழந்தை இப்ப என்ன பண்ணலாம்? அப்பா உட்காந்து அழுகுறாரு. கொண்டு போய் அடக்கம் பண்ணியாச்சு, முடிஞ்சிருச்சு. வீட்டில் அழுகுறாரு, கதை பூட்டிட்டு அழுகுறாரு. அவரை யாரும் தேற்ற முடியல, அழுதுகிட்டே இருக்காரு. இப்படி பல மாதங்கள் செல்கிறது. சென்ற பிறகு ஒரு நாள் அந்த அப்பா அவர் கனவுல ஒரு காட்சி காட்டுறாரு. அந்த காட்சியில மேகம் இருக்கிறது, இங்க வானம் இருக்கிறது, ஆண்டவர் இருக்காரு, நிறைய ஏஞ்சல்ஸ் இருக்காங்க, நிறைய தூதர்கள் இருக்காங்க. அந்த தூதர் கையில எல்லா கையிலையும் ஒரு விளக்கு உண்டு. அந்த விளக்கெல்லாம் பார்க்குறாரு. அப்பா பார்த்துட்டே போய், ஐயோ அழகா இருக்கு பாரு, ஏஞ்சல் பார்க்குறாரு, விளக்கு இருக்கு, எரிஞ்சிட்டு இருக்கு. அப்படியே பார்த்துட்டே போகும்போது ஒரு தூதருடைய கையில மெழுகுவத்தி இருக்கு, ஆனா எரியல. அப்ப பார்த்து அந்த அந்த ஏஞ்சல் பார்க்குற அம்மான்னு கூப்பிடுறாரு. பார்த்தா அவருடைய மகள். என்னம்மா உன் கையில இருக்க மெழுகுவத்தி எரியலையே, அணைஞ்சிருச்சே. அப்பா எரிஞ்சிட்டு தான்ப்பா இருந்துச்சு. அப்பப்போ நீ அணைச்சிடுறப்பா, நீ அழுது அழுது உன்னுடைய கண்ணீர் அந்த மெழுகுவத்தி அணைத்து விடுகிறது. நீ எனக்காக அழுது கொண்டிருக்கிறாய். நான் ஆண்டவரை பார்த்த மகிழ்ச்சியிலே சென்று கொண்டிருக்கிறேன். ஆனால் உன்னுடைய அழுகை என்னை மறுபடியும் அந்த உற்சாகத்தை அணைக்கிறது. நம்முடைய அழுகை ஆன்மாக்களை பாதிக்கிறது. இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம அதனால தான் திதியெல்லாம் வைப்பாங்க, நிறைய விஷயம்லாம் இருக்கும். அதை நினைவு பூச 16ஆம் நாள் நினைவு வைப்பாங்க, 1 மாதம் நினைவு வைப்பாங்க, அடுத்த வருஷம் நினைவு வைப்பாங்க. அதற்கப்புறம் மறுபடியும் அழுது கொண்டிருக்கின்ற பொழுது அந்த ஆன்மா இழுக்கும். இங்கேயே இருந்துடலாமா, என் பிள்ளைங்களாம் அழுது பாறேன், என்னுடைய சொந்தம்லாம் அழுது பாறேன், என் நண்பர்லாம் அழுகுறாங்க பாருன்னு சொல்லிட்டு ஆன்மா இங்கேயே இருக்கிறது இல்லை. அந்த ஆன்மாவுடைய இலக்கு ஆண்டவன், த பியாட்டிஃபிக் விஷன், அந்த மாட்சி பொருந்திய அந்த காட்சியை காண வேண்டும். ஆண்டவரை அரியணையிலே பார்க்க வேண்டும். ஆண்டவரை நீங்க நீதி கொடுத்துட்டீங்க, என் ஆன்மாவை மீட்டுட்டீங்க, நான் இறக்கல, என் ஆன்மா இறந்து மொத்தமா அழியவில்லை, இப்ப முழுசா அவங்ககிட்ட வந்திருக்கு, அந்த காட்சியை பார்க்க வேண்டும். அப்போ என்ன பண்ணணும்? அழுது கொண்டே இல்லாமல் அவருக்காக ஜெபிக்க வேண்டும். உற்சாகமாக. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய பேர் இந்த ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், மூச்சே இருக்காது. பல பேருக்கு இறந்துட்டாங்கன்னு சொல்லிடுவாங்க, டிக்ளேர் டெத்து. எல்லாம் ஆள்லாம் கூப்பிட்டுருவாங்க, வீட்டுல எல்லாம் பந்தல்லாம் போட்டுருவாங்க, எல்லாம் படுக்க வச்சிருவாங்க, எல்லாம்
அதுக்கப்புறம் பேச அழுதுட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தோம் அப்படி மூச்சு விட்டு எழுந்து உட்காருவாங்க. அந்த ஆட்கள் போய் கேட்டுப்பாங்களேன், ஆண்டவருடைய காட்சியை கண்டவர்களாக இருப்பார்கள். ஒரு டார்க் டனல், இருண்ட ஒரு டனல்ல போயிட்டே இருக்கும்போது எங்கேயோ ஒரு ஒளி இருக்கும். அந்த ஒளியை நோக்கி போயிட்டே இருக்கு. இப்ப ஒரு நீச்சல் உழுதுட்டான்னு வச்சுங்களேன், எல்லாம் எதுவுமே இல்லை, ஒரு ஒளியை நோக்கி போறாங்க. இங்கதான் வழி இருக்குன்னு சொல்லிட்டு போகும்போது, அந்த ஒரு இயக்கத்துல போகும்போது உற்சாகம், தப்பிச்சிடுவோம் என்கின்ற நிலையிலே ஆண்டவரை காண்கின்ற அந்த ஆன்மாக்கள் மறுபடியும் சொல்ற ஆண்டவர், ஸ்டாப் இட், நோ, இன்னும் சாவல, வீட்டுக்கு போ, மறுபடியும் போ, உன்னுடைய உயிர் இன்னும் சாவல, போ, ஓடு. மறுபடியும் உயிர் வருகிறது. அவங்ககிட்ட கேட்டு பாருங்களேன், அந்த ஆண்டருடைய மாட்சியை கண்ட பிறகு இங்க வாழணும்னு ஆசை இருக்காது. அந்த ஆன்மாக்களுக்கு அப்படிதான் எப்பயுமே ஏக்கம். அந்த ஆன்மாக்கள் ஆண்டவரிடம் செல்கின்ற பொழுது நம்முடைய கண்ணீர் துளிகள் அந்த ஆன்மாவின் உற்சாகத்தை கலைக்க கூடாது, குலைக்க கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நாள் அழுகையின் நாள் அல்ல, மாறாக ஜெபத்தின் நாள், தபத்தின் நாள், தானத்தின் நாள். இதன் வழியாக ஆன்மாக்கள் ஈடேற்றம் பெற வேண்டும் என்பதற்காக திரு அவை நமக்கு தந்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். எனவே இந்த நாளிலே கண்ணீர் துளிகளை காட்டிலும் நம்முடைய ஜெப மணிகளை இன்னும் அதிகமாக மாற்றுகின்ற பொழுது அந்த ஆன்மாக்கள் ஈடேற்றம் பெறுகிறது. அந்த ஆன்மா நிலையான அழிவை நோக்கி போகாமல் நிலை வாழ்வை நோக்கி ஆண்டவரை மாட்சியோடு அந்த காட்சியை பார்க்க செல்கிறது. அதற்கு உதவியாக நம்முடைய ஜெபங்கள் அமைய வேண்டும் என்று திரு அவை இந்த நாளை தந்திருக்கின்றது. தொடர்ந்து மன்றாடுவோம் ஆன்மாக்களுக்காக. நம் குடும்பத்தில் இருக்கின்ற மரித்த ஆன்மாக்கள் மட்டுமல்ல, யாரும் நினையாத ஆன்மாக்கள், எத்தனையோ கோடிக்கணக்கான ஆன்மாக்கள் இருக்கு. யாரும் நினையாத ஆன்மாக்கள், அவங்களுக்கு நினைப்பது ஆளே இல்லை. சந்ததியை அழிஞ்சிருச்சு, யாருமே ஜெபம் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை. ஒரு பெரிய சுனாமி வந்துச்சு, எல்லாமே இறந்துட்டாங்க, பெரிய அழிவு எல்லாம் இறந்துட்டாங்க, சந்ததியே இல்லை. அப்ப யார் ஜெபிப்பா? நாம் அந்த ஆன்மாக்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று திரு அவை அழைக்கிறது. தொடர்ந்து மன்றாடுவோம். கண்ணீர் துளிகள் அல்ல, ஜெப மணிகள் வழியாக அந்த ஆன்மாக்களுடைய பாதுகாப்பிற்காக நாம் மன்றாடுவோம். ஆன்மாக்கள் ஆண்டவரை காணும் வரை ஜெபித்துக் கொண்டே இருப்போம். ஆமென். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமுன் பாதையிலே, நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமுன் பாதையிலே, நின் சித்தம் போலும் கரத்தா, நின் சித்தம் போலும் கரத்தா நித்தம் வழி நடத்தும், நித்தம் வழி நடத்தும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, என்னுடையது உங்களுதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாண்புக்காகவும் நமது நன்மைக்காகவும் திருச்சபை அனைத்து நன்மைகளுக்காகவும் உமது கையினுடைய ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கிறிஸ்துவில் துயில் கொண்ட உம்மடியார்கள் அனைவருக்காகவும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் பலிப்பொருள்களை கனிவுடன் ஏற்றருளும். அதனால் ஒப்பற்ற இப்பலியின் வழியாக அவர்கள் சாவின் தழிலிருந்து விடுபட்டு நிலை வாழ்வு பெற தகுதி பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும்
இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பேயுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நாங்கள் அனைவரும் சாகாமல் இருக்க கிறிஸ்து ஒருவரே சாவை ஏற்றுக்கொண்டார். நாங்கள் அனைவரும் என்று உமக்காக வாழ்ந்திட அவர் ஒருவரே சாக திருவுளமானார். ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஒரே குடும்பமாக பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும்
எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய பேர் ஆயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினர் அகனவரோடும் முது திரு அவை ஆன்மீக நிறைவு பெற செய்தருளும். இன்று குறிப்பாக நம்முடைய குடும்பங்களிலே மரித்திருக்கிற அனைத்து விசுவாசிகளையும் நினைவு கூறுவோம். நம்முடைய பங்கிலே வாழ்ந்து மரித்த நம்முடைய முன்னோர்களை நினைத்து பார்த்து அவர்களுக்காக மன்றாடுவோம். குறிப்பாக இந்த திருத்தலத்திற்காக பங்கிற்காக பல உபகாரிகள் தங்களை முன்வந்து தங்களுடைய பொருள் வழியாக, தங்களுடைய உழைப்பு வழியாக இந்த திருத்தலத்தை வளர்ச்சியுறை செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஆண்மையை பாற்றிக்காகவும் மன்றாடுவோம். இன்னும் சிறப்பாக உத்திரக ஸ்தலத்தில் வேதனைப்படுகிற ஆத்துமாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆத்துமாக்களுக்காகவும் சிறப்பாக நினைவு கூர்ந்து மன்றாடுவோம். உயிர்ப்பிலே ஆண்டவரை போல அவர்கள் இருக்கும்படியாக, இறைவன் அவர்களுக்கு இரக்கம் காட்டும்படியாக நாம் அவர்கள் பொருட்டு செலுத்துகிற ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக மன்றாடுவோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து முது திரும்ப ஒளி நேற்றருளும் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, உடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், உலகில் மோக்கவந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நான் நிலைவாழ் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புனிதேத்து மரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். ஆன்மாவை பாதுகாக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய திருவுளம். நமக்காக பாடுபட்டு இறக்கின்ற கிறிஸ்துவை, உயிர்ப்பின் நாயகனை காண வேண்டும், ஆன்மாக்கள் பார்க்க வேண்டும் என்பது ஆண்டவரின் திருவுளம். திருவுளத்தை நாம் அனைவரும் நிறைவேற்றும் வண்ணமாக நமக்கு முன்பாக இறந்திருக்கின்ற அனைத்து ஆன்மாக்களும் ஈடேற்றம் பெற வேண்டும் என்பதற்காக ஒப்பு கொடுத்து ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை அனைவரும் சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களுடைய விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இனி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்ற திருத்துவதற்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை, குற்றங்களை, பலவீனங்களை பாராமல் அது திரு அவை நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் தருகின்ற அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக.
இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். ஆன்மாக்களின் அழிவை விரும்பாத ஆண்டவர் எப்படியாவது மீட்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய மகனை அனுப்பி, இதோ திருவுடல் திருரத்தத்தின் வழியாக ஆன்மாவன் அனைத்திற்கும் ஊட்டம் தர வேண்டும் என்று விரும்புகின்ற ஆண்டவர், அழியாமைக்கு அழைக்கின்ற ஆண்டவர் இவரே. இந்த விருந்திற்கு அழைப்பு பெற்ற அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் அதை உட்கொள்ள நமக்கு முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். மறுமையும் நீ, இயேசுவே என் இன்பமே நீ, இன்பமே நீ, இம்மையும் நீ, மறுமையும் உன்னிடம் என்னை நான் கொடுத்தேன், உன் கரம் பற்றி வழி நடப்பேன். உன்னிடம் என்னை நான் கொடுத்தேன், உன் கரம் பற்றி வழி நடப்பேன். நான் இனி என்றும் மறைந்திடுவேன், நான் இனி என்றும் மறைந்திடுவேன். நாளும் நீ என்னில் வளர்ந்திடவே, இம்மையும் நீ, மறுமையும் நீ, இயேசுவே
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று தாய் திரு அவை ஒரு சலுகையை தந்திருந்தது. இந்த நாளிலே 3 திருப்பலிகளும் கண்டு 3 திவ்ய நற்கடை பெறலாம் என்று ஒரு சலுகையை தந்தது. எத்தனை பேர் 3 திருப்பலி வந்து தெரியல, இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிலராவது 3 திருப்பலிக்கு வந்து கைது வரீங்களா? யாரெல்லாம் 3 திருப்பலிக்கு வந்தவர்கள்? ஓகே, வெரி குட். தவறியவர்கள் தயவுசெய்து மறுபடியும் அடுத்த ஆண்டு இதுபோல சலுகைகள் வருகின்ற பொழுது அந்த திருப்பலியிலே பங்கேற்று 3 திருப்பலியிலும் பங்கேற்று ஆன்மக்களுக்காக ஜெபித்து ஒப்பு கொடுத்து திவ்ய நற்கருணை பெற முயற்சி செய்யுங்கள். சரிங்களா? பிலிப்பியருக்கு திருமுகம் 3ஆம் அதிகாரம் 20-21 இறை வார்த்தைகள். தாழ்வுக்குரிய நம் உடலை மாட்சிக்குரிய தமது உடலின் சாயலாக உருமாற்றும் மீட்பரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவை நாம் எதிர்நோக்குவோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இப்பலியை ஏற்றுக்கொண்டு இறந்தவும் அடியார்கள் மீது உமது இரக்கத்தை பொழிவீராக. நீர் திருமுழுக்கின் அருளை வழங்கியுள்ள அவர்களுக்கு நிலையான மகிழ்ச்சியின் முழு நிறைவையும் அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. சிறப்பாசிற்காக அனைவரும் தலைவணங்குவோம். சொல்லற்கரிய நன்மையால் மனிதரை படைத்தவரும் தம் ஒரே திருமகன் உயிர்த்தெழுந்தார் என நம்புவோருக்கு உயிர்ப்பின் எதிர்நோக்கை அளித்தவருமாகிய ஆறுதலின் ஊற்றாகிய இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். இறந்தோர் அனைவருக்கும் ஒளியும் அமைதியும் நிறைந்த இடத்தையும் உயிர் வாழ் நமக்கு பாவ மன்னிப்பையும் அவர் அருள்வாராக. ஆமென். கிறிஸ்து இறந்தோர் என்று உயிர்த்தெழுந்தார் என உண்மையாக நம்பும் நாம் அனைவரும் அவருடன் என்றும் மகிழ்ந்து வாழ இறைவன் அருள் கூறுவாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. இறைவனின் அன்பில் என்றும் நிலைத்தவர்களாய் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அன்னையே,
குடும்பங்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்னையே, திரு அவையின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்னையே, ஆன்மாக்களின் பாதுகாவலையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நன்மரணத்தின் பாதுகாவலராகிய தூய சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். பரலோகவாசிகள் அருமையாய் உம்மை புகழ்ந்து கொண்டாடிட புவியிலே இந்த பரலோகவாசிகள் அருமையாய் உம்மை புகழ்ந்து கொண்டாடிட புவியிலே இந்த நேசனாம் என்னிடம் எழுந்ததும் ஏனோ நேசம் அதிசய இரக்கமும் அன்னோ. என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதி தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாகுக கடவது. தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.